ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 6 மாத காலமளவும் நம்ம நடத்தின ஆண்டவர் இந்த 7வது மாதத்தில் மிக விசேஷமாக நடத்துவார் என்று வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல புதிய மாதத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஒரு மாதமாக இருப்பதாக என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி தலையில் தாழ்த்தி. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா? உலகில் ஒளியே நீயாவா? உயிரில் உறவில் பிறப்பே நீயாவாய்? உண்மையின் வழியே நீயாவா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி எனது ஆற்றலும் நீயாவா? எனது வலிமையும் நீயாவா? எனது ஆமென். இந்த மாதம் என் ஆற்றல் பலன் எல்லாம் நீங்க தான் சாமி. நாளெல்லாம் வாழாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? கரங்களை உயர்ச்சி. நீர் இல்லாத நாளெல்லாம் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவான். வாழ்வாகுமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனம். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வனாந்தரத்தில் அவர்கள் இரக்கம் பெற்றது போல, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தது போல
இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை கொடுத்து வனாந்தரமான உலகத்தில் இரக்கத்தை காண்பித்து அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென். உங்கள் வனாந்தரம் மாறும். உங்கள் வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த மாதத்திலே வனாந்தரமான இந்த உலகத்திலே கர்த்தர் மிகுந்த இரக்கத்தை கட்டளிடுவார், இளைப்பாறுதலை கட்டளிடுவார், சமாதானத்தை கட்டளிடுவார். இந்த மாதம் இளைப்பாறுதலின் சமாதானத்தின் மாதமாயிருப்பதாக. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில வனாந்தரங்கள் உண்டு, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் வனாந்தரங்கள் உண்டு. வனாந்தரம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கிறது, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கிறது. பூமிக்குரிய வனாந்தரம் என்றால் பொருளாதாரத்தில் வறட்சி, வியாதி, பலகீனங்கள், தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமை, இப்படிப்பட்ட உலக பிரகாரமான பொருளாதார காரியங்கள் உண்டாகிற வறட்சி, அது பூமிக்குரிய வனாந்தரம். ஆவிக்குரிய வனாந்தரம் என்று சொன்னால் சமாதானம் இல்லாதது, சந்தோஷம் இல்லாதது, ஜெப வாழ்க்கையில் ஒரு வறட்சி, விசுவாசத்தில் பலகீனம், பின்தங்கின நிலைமை, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஆண்டவர் கருத்தாய் தேடுவது முன்பு இருந்தது போல் இல்லை, என்னவென்றே தெரியவில்லை, என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை பின்தங்கி இருக்கிறது, எங்கே நான் விழுந்து போய்விடுவேனோ என்கிற நிலைமைக்கு பேர் தான் ஆவிக்குரிய வனாந்தரம். இந்த நாளிலே கர்த்தர் சொல்ல, இந்த 2 வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். செழிப்பை தருவார், இளைப்பாறுதலை தருவார், இரக்கத்தை கட்டளிடுவார். உங்கள் வனாந்தரம் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஹல்லேலூயா. இல்லை கையை வைத்தாமே. இந்த 31ஆம் அதிகாரம் எரேமியா கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் செய்கிற நன்மையை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை. இவர்கள் சிறைப்பட்டு போவார்கள், சிறைப்பட்டு போன பிறகு அவர்கள் மறுபடியும் திரும்பி வருவார்கள். திரும்பி வருகிற இஸ்ரவேல் ஜனம் தங்கள் தேசத்தை கட்டி கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைங்க. அதன் அடிப்படையிலே சிறைப்பட்டு போனவர்கள் திரும்பி வந்தார்கள், தங்கள் தேசத்தை கட்டி கொண்டார்கள். மறுபடியும் 1948 மே 14ஆம் தேதி அன்று அவர்கள் தங்கள் தேசத்தை மறுபடியும் அவர்கள் கட்டி கொண்டார்கள். இன்றைக்கும் உலகத்துக்கு அவர்கள் வழிகாட்டியா இருக்கிறார்கள், உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அன்றைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் இருக்கிற வரையிலும் வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் குறையாது. ஹல்லேலூயா. ஆமென். என்றால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படி நிறைவேறும் என்றால், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நமக்கு இந்த வாக்குத்தத்தம் 1000 மடங்கு அல்ல, 1000 நிறைவேறும். ஆமென். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கொஞ்சம் உற்று கவனித்து பார்த்தால், முதல் வசனமோ 2 வசனம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் பேச பேச நீங்கள் அப்படியே தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொடுங்க, அப்படியே நீங்கள் அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் நீங்கள் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழியில் ஆறுகளை நான் உண்டாக்குவேன். இதுவும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அந்த புதிய காரியம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு அறிமுகம் தான். எப்படி இருக்குன்னு சொல்றாருப்பா. இதே 31ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்ட அருமையான வாக்குத்தத்தங்கள். இந்த மாதத்தில் இது ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறான்னு விசுவாசிங்க, இது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. நம்பர் 1, புதிய காரியத்தை எப்படி செய்வாராம். நீங்கள் 4வது வாசி பார்த்தீங்கன்னா, உங்களை நான் கட்டுவிப்பேன், நீங்கள் பாடி துதி செய்வீர்கள். உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை, பிள்ளைகளை, வியாபாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டப்போகிறேன். நீங்கள் இனி புலம்ப மாட்டீர்கள், முறுமுறுக்க மாட்டீர்கள். சோத்திரம். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற்ற பண்ணுவார். 2வது சொல்றாருங்க, நீங்க தொடர்ந்து இந்த 31ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. உங்கள் துக்கத்துக்கு பதிலாக பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் திகிலுக்கு தூரமாய் இருப்பீர்கள். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான சகோதரனே சகோதரியே, சோத்திர, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டாகும். ஹல்லேலூயா. பிரச்சனை தலைக்கு மீறி போயிருக்கலாம், கையை பிசைந்து கொண்டு வந்திருக்கலாம், இனி என்ன செய்வதென்று அங்கலாய்த்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றார் பாருங்க, 5வது வருஷம் தான் வாசித்து பாரு, உங்கள் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல உங்களுடைய பிரயாசத்தின் பலனை இனி டாக்டர் அனுபவிப்பதில்லை, ஹாஸ்பிட்டல் அனுபவிப்பதில்லை, கோர்ட்டு கேஸ் அனுபவிப்பதில்லை, அடுத்தவர்கள் தேவையில்லாதவர்கள் அனுபவிப்பதில்லை. உங்கள் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு பாருங்க, நீங்கள் 8, 9 வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் பெரும் கூட்டமாய் திரும்பி வருவீர்கள், நான் உங்களை நடத்துவேன். நீங்கள் துக்கத்தோடு சிறைப்பட்டு பாபிலோனுக்கு நீங்க போயிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் 70 வருஷத்துக்கு ஒரு திரும்பி வருவீங்க, பெரும் கூட்டமாய் திரும்பி வருவீர்கள், நான் உங்களை நடத்துவேன். ஹல்லேலூயா. எந்த துக்கத்தின் வழியாய் எந்த பாதை வழியாய் கடந்து போனீர்களோ அதே பாதை வழியாய் சோத்திரம் ஆடலும் பாடலுமா நீங்கள் திரும்பியவர்கள், நான் உங்களை நடத்துவேன். கர்த்தர் சொல்றாருங்க, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை நடத்துவார். சகோதரியே, கர்த்தர் உன் குடும்பத்தை நடத்துவார், உன் பிள்ளைகளை நடத்துவார், பிரதர் உன் வியாபாரத்தை நடத்துவார், உன் ஆண்டவர் நடத்துவார், வலதுகாரம் பிடித்து நடத்துவார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுந்த மாதத்துல எல்லா கோணலான செவையாய் மாறும். வெண்கல கதவை உடைப்பார், இரும்பு தாழ்பாலை முறிப்பார். உனக்குரிய அந்தகாரத்தில் சாத்தான் இடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து நீ அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாமே இங்கதான் இருக்குது 31ல. Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் வனாந்தரம் மாறும். உங்கள் வனாந்தரம் பூத்து குலுங்குகிற ஒரு புஷ்பத்தை போல், தோட்டத்தை போல மாறும். அதுவும் இந்த அதிகாரம் என்றால் இந்த வாக்குதத்த வார்த்தை எத்தனை அற்புதமான ஒன்று பாருங்க. வனாந்தரத்தில் அவர்கள் இரக்கம் பெற்றார்கள். இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை நான் கட்டிடப் போகிறேன். ஆகவே உங்கள் வனாந்தரத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் மாற்றுவார். அதை விசுவாசித்து செய்தியை கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வனாந்தரம் மாறும் என்று சொன்ன உடனே எனக்கு எப்போ மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. நான் சபை பொறுப்படுத்து ஓராண்டுகள் எவ்வளோ முயற்சி செய்து பார்த்தேன். சென்னை பட்டணத்தில் ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலை. இருக்கிற அந்த 60 பேரும் அப்படியே இருந்தார்கள். அது ஒரு வனாந்தரம் எனக்கு, அது ஒரு வறட்சி எனக்கு. பலிபீடம் முழுவதும் கண்ணீரால் நினைத்தேன். கதறி அழுவதோடு எனக்கு வேறு வழியே தெரியல. ஒருவேளை தவறாக அந்த ஊழியத்துக்கு வந்து விட்டோமோ, பேசாம ஸ்டேட் ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டராகவே இருந்திருக்கலாம், ஏன் சபைக்கு வந்தோம், பொறுப்பெடுத்தோம் என்று அங்கலாய்த்து கண்ணீரோடு சனிக்கிழமை கிடப்பேன். வாரத்தில் 3 நாள் உபவாசங்க, 7 நாள் கூட்டம், 7 நாள் உபவாசம், உபவாசம் உபவாசம், கண்ணீர், ஒன்றும் நடக்கலை. சரி, நம்ம இதை விட்டுடலான்ற ஒரு நினைப்போடு இருக்கும் பொழுது சென்னையில் NLAG பாஸ்டர் மோகன் ஐயாவுடைய சபையில் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே டாக்டர் DGS தினகரன் ஐயா அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். அப்பொழுது நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்காகவே சொல்லப்பட்டது போல் இந்த வார்த்தை. அவர் சொன்னார், தம்பி, உன் வனாந்தரம் மாறும், பயப்படாதேன்னாருங்க. ஆமென். தேவ மனுஷங்க சொல்ற வார்த்தை எல்லாம் இவ்வளோ ஆச்சரியமானது. எனக்கு சொன்னப்பட்டது போல், தம்பி, உன் வனாந்தரம் மாறும். இன்னைக்கும் துணையோ வருஷங்கள் போய்விட்டது, பசுமரத்தாணி போல் இருக்கிறது. அந்த நாளிலிருந்து
ஒரு பெரிய மாற்றத்தை ஊழியத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டேன். என் வனாந்தரம் மாறும், என் வறட்சி மாறும், இந்த ஊழியம் செழிக்கும் என்று விசுவாசத்தோடு இயங்க ஆரம்பித்தேன். பரிசுத்தாவி ஆசீர்வதித்து பிரைஸ் தி லார்ட். அதன் பிறகு 4 வருஷத்துல 450 பேரை கொடுத்து இடம் முழுவதும் நிரம்பி வடியத்தக்கதா கர்த்தர் செஞ்சார். கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உங்கள் வனாந்தரம் மாறும். நல்ல கை தேடி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே, விடுவிப்பார் ஆண்டவர் நல்குவார் புதுபலன், விடுத்திடும் சத்துக்கள் அழிந்து மாளுவார். யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், சோர்ந்து போகும் நேரங்களில் கரங்களை உயர்த்தி, நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடும். விசுவாசத்தோடு சொல்லுவோம், என் வாழ்வு செழித்திடுமே. இந்த வசனத்திலிருந்து 2 குறிப்பு. வனாந்தரம் எப்படிப்பட்டது, 3வது குறிப்பு அது எப்படி மாறும். வனாந்தரம் எப்படிப்பட்டது, அந்த வனாந்தரம் எப்படி மாறும் என்கிற செய்தி சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதல் 2 குறிப்பில் வனாந்தரம் எப்படிப்பட்டது. நம்பர் 1, வனாந்தரம் என்பது சோதனையின் இடம். அது ஒரு சோதனையின் இடம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை. உபாகமம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷங்களும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. வனாந்தரம் என்பது அது ஒரு சோதனையின் இடம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தினார். இரவும் பகலும் மேகஸ்தம்பத்தினால் வழிநடத்தினார். நல்ல ஆகாரத்தை கொடுத்தார். தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்தார். நாகத்துக்கு கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்தார். அமலேக்கு போன்ற எதிரிகள் எதிர்த்து வந்த பொழுது அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இப்படி தமது ஜனத்துக்காக அத்தனை காரியங்களையும் செய்து 40 வருஷம் இந்த ஜனத்தை வனாந்தரத்திலே நடத்தினார். ஆனால் இப்படி ஆண்டவர் நடத்தியும் இந்த ஜனம் ஆண்டவர் விசுவாசிக்காமல் நம்பாமல் இந்த 40 வருட சோதனையிலே தோல்வி அடைந்தார்கள். பல முறை தோல்வி அடைந்தார்கள். எதுக்கு நடத்தினார் இப்படி? ஏன் வனாந்தரம் என்றால் அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும்படி, ஆண்டவரை நம்பும்படி,
எல்லாவற்றுக்கும் ஆண்டவரையே சார்ந்து கொள்ளும்படியாகத்தான் அது ஒரு சோதனையான இடமாக நடத்தினாருங்க. அதுதான் உபாகம் 8:2 நம்ம பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. இப்படி நடத்தி இந்த சோதனையில தோல்வி அடைந்தது மட்டும் இல்லை, நாங்கள் திரும்ப எகிப்துக்கவே போவோம் என்று ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு திரும்புவதற்கு துணிந்தான். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வருஷம் கொஞ்சம் வாசிங்கள. என்னாகும் 14:4. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பார்த்தீங்களா? ஆகவே சொன்ன இந்த சோதனையில் அவர்கள் தோல்வி மேல் தோல்வி அடைந்தார்கள். யாத்திராகம் 32-33 வாசித்து பாருங்கள். அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆகவே நம்ம நடத்தக்கூடிய தெய்வங்களை உண்டாக்குவோம் என்று ஆரோனை வலுக்கட்டாயப்படுத்தி கன்றுக்குட்டி ஏற்படுத்தி கன்றுக்குட்டி நடனத்தை உண்டாக்கி தங்களை நிர்வாணப்படுத்தி கொண்டு தேவனை கோபமூட்டினார்கள். அங்கேயும் தோல்வியடைந்தார்கள். பல விசை முறுமுறுத்து மாசா மாரா போன்ற இடங்களிலே அவர்கள் விசுவாசியாமல் தோல்வி அடைந்தார்கள். இந்த சோதனையிலே தோல்வி அடைந்தார்கள். நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏங்க நமக்கு சோதனை அனுமதிக்கிறாரு? ஏன் சில வனாந்தரம் என்று சொன்னால் அது ஒரு பயிற்சி, அது நமக்கு வைக்கிற சோதனைங்க. அது நம்ம தான் தப்பாக நினைக்கிறோம். கர்த்தர் தண்டிக்கிறாரு, என்னை உடைக்கிறாரு, என்னை அழிக்கிறாரு, எரிச்சல் உள்ள தேவன் தண்டிக்கிறது என்றே நம்ம பார்க்குறோங்க. ஆண்டவர் எதுக்கு சில நமக்கு வியாதி போராட்டங்கள் வறட்சிகள் விருப்பத்துக்கு மாறா காரியம் நடக்குது? ஏன் சில வனாந்தரம் என்று சொன்னால் நம்மை சோதிக்கிறார். நல்லா கவனிக்கணுங்க. ஆண்டவர் நம்மை சோதிப்பதற்கு காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உபாகம் 8 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவரை நம்புவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கி தர்றாருங்க. நம்ம சோதனையின் நோக்கம் அதுதாங்க. ஆண்டவர் விசுவாசிக்க அவரை நம்புவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு தாங்க சோதனை. அப்படித்தான் பார்க்கணும் சோதனை. நம்ம ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த சோதனை என்று சொன்னால் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு நம்பி பெரிய காரியங்களை செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உங்க சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்றார், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த போராட்டம்? முகாந்தரம் இல்லாமல் பகைக்கிற மக்கள் பெருகி இருக்கிறார்கள். பொறாமையும் வன்கணும் நிறைந்த மக்கள் பெருகி இருக்கிறார்கள். நல்ல அர்த்தம் எதிரியா மாறிட்டான். நன்மை பெற்றவன் துரோகி ஆயிட்டான். எவ்வளோ நன்மை செய்து உங்கள் நன்மையை புரிந்து கொள்ளாத மக்கள் ஏன் அனுமதிக்கிறார் என்று கேட்டால், இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நீங்கள் நம்பி சார்ந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா! அப்படி ஆண்டவரை நம்புங்க, உங்கள் காரியங்கள்லாம் ஜெயமா இருக்கும். உங்கள் வனாந்தரம் சீக்கிரம் மாறும். ஆகவே இது ஒரு வாய்ப்பு. அப்புறம் ஏன் சோதனை அனுமதிக்கிறார்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறுகிறோமா அல்லது பின்தங்குகிறோமா? கோயிங் ஃபார்வர்ட் ஆர் கோயிங் பேக்வர்ட். இதுக்கு தாங்க சோதனை. சும்மாலாம் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் வீணா விருதாவாக சோதிக்கவில்லை. நாங்கள் முன்னேறுகிறோமா அல்லது பின்தங்கி இருக்கிறோமா? விசுவாச ஜீவியத்தில் இத்தனை வருஷம் வளர்ந்துருக்கிறோம், இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறோம். நம்மை சோதித்து பார்க்க ஒரு வாய்ப்பு இந்த நாளிலே, இந்த ஜூலை மாதத்தில் வந்திருக்கிறோம். 6 மாதம் விசுவாச ஜீவியம் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு டெஸ்ட்டுங்க நமக்கு. நம்ம முன்னேறிக்கிறோமா பின்தங்கி இருக்கிறோமா? ஜெப வாழ்க்கையில், ஆண்டவரை நம்புகிற விசுவாச வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதுதாங்க சோதனை. அப்புறம் 3வது, ஏன் சோதிக்கிறேன்னு கேட்டினா,
ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார், ஒரு புதிய செய்தியை அறிவிக்கிறார். என்ன? இந்த சோதனையான காலகட்டங்களில் தான் நாம் யார், ஆண்டவர் யார் என்று சோதித்து பார்த்து நம்மை நாமே சோதித்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்புங்க அது. நாம் யார், நமது ஆண்டவர் யார். என்ன அருமையான ஒன்று. பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 5வது வசனம், 13ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். இப்படி ஒரு டெஸ்ட் நமக்கு வேணுங்க. நான் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறேன்னா இல்லை பின்தங்கி இருக்கிறேன்னா? என்ன அருமையான வார்த்தை. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை சோதித்து அறியுங்கள். அடுத்தது பாருங்க, வாசிங்க. உங்களை நீங்களே பரீட்சித்து உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நீங்கள் பரீட்சைக்கு வைக்கப்பட்டிருக்கீங்க, எக்ஸாம் ஹால்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ நீங்க என்றால் எவ்வளவு படிச்சிருக்கீங்க. இன்று உங்களை நீங்களே சோதித்து பார்ப்பதற்கு தான் இந்த டெஸ்ட். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சோதனை எதற்கென்றால் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு நமக்கு. அதை விசுவாசித்து ஆண்டவரையே சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு புதிய காரியத்தை செய்வார், உன் வனாந்தரம் மாறும். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் இரக்கம் பெறுவீர்கள். அதுதான் செய்தியின் தலைப்பு இன்னைக்கு. வனாந்தரத்தில் இரக்கம், கிரேஸ் இன் தி வில்டர்னஸ். ஆகவே இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை, இந்த வனாந்தரமான நாட்களிலே நீங்கள் இரக்கத்தை பெறுவீர்கள். ஆண்டவரை நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. சோத்திரம். வடக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அப்போ நாம் யார், ஆண்டவர் யார்? நீங்கள் ரெஃபரன்ஸாக 2 வசனத்தை குறித்து வச்சு வீட்டில் போய் பார்க்கணும். நீங்கள் ஆதியாகமம் 22:14, யாத்திராகம் 15:26. நாம் யார்ன்றதுக்கு இந்த வசனம், தேவன் யார் என்பதற்கு யாத்திரம் 15:20. அவர் பரிகாரியாக தேவன். நாம் யார்? நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் எனக்கு யெகோவா ஈரே இருப்பார் என்று அந்த சோதனையின் முடிவில் தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், என் ஆவில் ஏவப்பட்டு சொல்கிறேன், இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு யெகோவா ஈரேவாக இருப்பார். எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யாத்திரா 15:26 படி அவர் பரிகாரியாகிய கர்த்தர், யெகோவா ரஃபா, சுகம் கொடுக்கிறவர். இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார், எல்லா பிரச்சனைக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுவார். நீங்கள் தேடி வந்திருக்கீங்க, அதிகாலையில் நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. சர்வாங்க சுகத்தை கர்த்தர் கொடுப்பார், உங்கள் சகல பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் ஒரு வனாந்தரம் வந்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 வருஷம் வாசித்து பாருங்க. வனாந்தரத்தில் தான் ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்டார். சோதனைக்காரன் சோதித்தான். அந்த சோதனையிலே ஆண்டவர் வெற்றி பெற்றாருங்க. இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லி வெற்றி பெற்றார் நம்ம பார்க்கிறோம். அப்படி வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணங்க? ஒரு வசனம் இருக்குதுங்க, அற்புதமான வசனம். உங்கள் வனாந்தரம் மாறுவதற்கு, வனாந்தரத்தை ஜெயிப்பதற்கு இந்த வார்த்தை, அற்புதமான வார்த்தை. இயேசுநாதர் அப்படித்தான் ஜெயித்தார். வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 5:16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய், வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வனாந்தரத்தை எப்படி மாத்தினார்னா, அதிக இருட்டோடு எழுந்து போய் ஜெபம் பண்ணினார். பிதாவோடு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த ஜெபம் தாங்க வனாந்தரத்தை ஜெயிக்க வைத்தது. மார்க்கு சுவிசேஷம் 1:35 படி, ஸ்தோத்திரம், வனாந்தரத்திலே தான் அவர் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணினார். வனாந்தரத்திலே தான் பிதாவோடு ஐக்கியம் கொண்டார். வனாந்தரத்தில் தான் ஜெபம் பண்ணி அந்த ஐக்கியத்தின் விளைவாக அவருக்கு வந்த சகல வனாந்தரம் ஜெயிச்சாருங்க. ஆகவே தர தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உண்டு,
ஏசாயா 50:4-5, இளைப்படந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினால் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்வர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்றார். அப்படி காலையில் போய் ஜெபம் பண்ணியதன் விளைவு, பிதாவை சார்ந்ததன் விளைவு, எல்லாவற்றிலும் இயேசுநாதர் வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உங்கள் வனாந்தரத்தை ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆகவே ஆண்டவர் முகத்தை தேடுங்க, நம்புங்க, அவரை ஜெபிங்கள், ஆண்டவரோடு ஆழமான உறவில் தொடர்ந்து நிலைத்திருங்க. வேற ஒரு காரியம் இல்லை, வெரி சிம்பிளுங்க. ஆண்டவரோடு உறவை மட்டும் ஆழமா இருங்க. இந்த மாதத்தில் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? இல்லை, கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். நீங்கள் கண்டு அடையத்தக்கதான் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஃபாதர் டேமியன் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு மிஷினரி இருந்தார். ஃபாதர் டேமியன், அருட்தந்தை டேமியன். அவர் ஹவாய் தீவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகணும்னு அவருக்கு ஒரு ஆசைங்க. அவருக்கு அவர் 1840 அவர் பிறந்தார். இந்த ஹவாய் தீவில் இருந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் குஷ்டரோகிகள், தொடுநோயாளிகள். இந்த தொடுநோயாளிகள் மத்தியிலே சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு ஆசைங்க அவருக்கு. ஆகவே அவர் புறப்பட்டு போறார். அவர் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர். அங்கே போய் சுவிசேஷம் சொல்றாருங்க. ஒருத்தனும் கேட்க மாட்டான். தன்னால் ஆன மட்டும் ஊழியம் செய்கிறாருங்க. 12 வருஷம் அங்கே போய் ஸ்கூல் கட்டுறாரு, ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, பல நல்ல திட்டங்களை ஜனங்களுக்கெல்லாம் செய்கிறாருங்க. அவர் ஆலயத்தை கட்டுறாரு, ஒருத்தரும் வரல. இப்படி எல்லாம் கட்டியும் 12 வருஷம் ஊழியம் செஞ்சு ஒன்றுமே நடக்க, ஒருத்தரும் ரட்சிக்கப்படலை. மிகவும் சோர்ந்து போன நிலைமையிலே அந்த வனாந்தரமான வாழ்க்கையில் ஊருக்கே திரும்பி போயிடுன்னு சொல்லி திரும்பி வராரு. திரும்பி கப்பல் பயணம் தானே, கப்பலில் டிக்கெட் வாங்கி கப்பலில் போய் உட்காந்துருக்காரு. திடீர்னு கை ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி கையை பார்க்குறாரு. கையெல்லாம் அங்கங்கே வெள்ளையாக இருக்குது. தொட்டு பார்த்தா சொரணம் இல்லை. ஆஹா, அவருக்கும் குஷ்டரோகம் வந்துருச்சுங்க. எப்படி இருக்கும் பாருங்க. நாம இருந்தா எவ்வளோ சீக்கிரம் வீடு போய் சேரணும்னு நினைப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, ஓகே, நான் மறுபடியும் அந்த தொடு நோயாளி அவர்கள் மத்தியில் நான் போவேன் அப்படின்னு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஹவாய் தீவுக்கு போய் அந்த தொழுநோயாளிகள் மத்தியில் ஊழியத்தை தொடங்குறாரு. இப்போ ஒரு குஷ்டரோகி ஆகிட்ட தெரிஞ்ச உடனே அத்தனை குஷ்டரோகிகளும் அவரை தேடி வரான், அவர் வீட்டுக்கு வரான், அவரோடு பழகுறார்கள், பேசுகிறார். ஓ, நம்ம எல்லாம் ஒன்றுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாம். அப்படி கூடி வந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். சுவிசேஷத்தை அறிவித்து அறிவித்து அந்த தீவே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது. அவர்கள் மத்தியிலே மரித்தார்.
பார்த்தீங்களா? எதுக்கு அந்த சோதனை அவருக்கு? அந்த சோதனையின் பின்னணியிலே ஒரு நோக்கம் இருந்தது, திட்டம் இருந்தது ஆண்டவருக்கு. அந்த தீவை கொண்டு வருவதற்கு இது ஒரு வனாந்தரம். அப்படி வனாந்தரம் மாறியதுன்னு சொன்னால், எங்க ஆரம்பத்தில் எந்த மரத்து கீழே போய் சுவிசேஷம் சொல்லி அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள அதே மரத்து கீழே தான் மரித்தும் அங்கதான் அவர்களை அடக்கம் பண்ணினார். மிக அற்புதமான சாட்சி. இப்போ நம்ம வாழ்க்கையில் சில சோதனைகள் என்று சொன்னால் சும்மாலாம் கிடையாது. பின்னணியிலே தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இந்த சோதனைக்கு மத்தியில் உங்களுக்கு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. இரண்டாவது, வனாந்தரம் எப்படிப்பட்ட இடம்னா, முதல்ல சோதனையின் இடம். இரண்டாவது, இது ஒரு பயிற்சியின் இடம், a place of training. முதல்ல பார்த்தோம் a place of temptation, இப்போ a place of training, பயிற்சியின் இடம். சங்கீதம் 63:1 வசனம். சங்கீதம் 63:1 வசனம். தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இது எங்க சொல்றாருன்னா, வீட்டில் அரண்மனையில் இருந்துட்டு சொல்லுங்க அவரு. இந்த சங்கீதத்தின் தலைப்பை கொஞ்சம் வாசிங்களேன். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். பாத்தீங்களா? எங்க பாடுறாருங்க? யூதாவின் வனாந்தரத்துல பாடுறாருங்க. இப்படி அவரு, தேவனே நீர் என்னுடைய தேவன். என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் என்னுடைய ஆண்டவன் எப்போ சொல்லுவோம்? எல்லா வசதி வாய்ப்பு ஆசீர்வாதம் இருக்கும் போது தான், ஓ ஆண்டவர் எவ்வளோ நல்ல, என் தெய்வம்னா தெய்வம்மா. ஆண்டவர் எங்க சொல்றாருங்க? யூதாவின் வனாந்தரத்திலே, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இந்த நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மையே வாஞ்சிக்கிறது. தன் சொந்த குமாரன் அப்சலோம் எதிராக வந்து ராஜ்யத்தை பிடுங்கிட்டாங்க. அழுது கொண்டே ஜனங்களோடு கூட கீதரோன் ஆற்றை கடந்து இந்த யூதேயாவின் வனாந்தரத்துக்கு வந்துட்டார். அந்த வனாந்தரத்தில் குகையில் தங்கியிருக்கும் போது தாங்க இப்படி பாடுறார். என்ன அருமையான பக்தன் பார்த்தீங்களா? நம்ம எப்போ பாடுவோம்? எல்லாம் வசதியாக இருக்கும் பொழுது. இவரோ வனாந்தர குகையிலே பாடின அருமையான பாடல். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த வனாந்தரம் என்பது அவர் கொடுக்கிற ஒரு பயிற்சி. ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தி ஆமென். தாவீதுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நல்லா தெரியும். மோசே பக்தன் எழுதின புஸ்தகங்களை வாசித்திருக்கிறார். அதன் ஆராதனை முறைமைகள் எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியாது அவரால். ஏன்னு கேட்டால், அவர் லேவியன் கிடையாது. லேவியர்களும் ஆசாரி மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். அவர் போக மாட்டார், போக முடியாதுங்க. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியாவிட்டாலும் அவர் வனாந்தரத்தை தங்கிய குகையையே ஆசரிப்பு கூடாரமாக மாத்திட்டாருங்க. ஆசரிப்பு கூடாது என்ன நடக்கணுமோ அதை அந்த குகையில நடத்தினார். சோத்திர பலிகளை செலுத்தினார், ஆராதித்தார், பாவ அறிக்கை செய்தார், தேவனோடு ஐக்கியம் கொண்டார். இதுதான் ஆசீர்வாதத்தில் நடக்குது. அதைத்தான் இவர் தான் இருந்த குகையிலே அப்படி செஞ்சார். அதுதாங்க இந்த 63ஆம் சங்கீதம். நீங்க வாசிச்சு நான் சொன்னதெல்லாம் அப்படியே இருக்காது. இந்த வனாந்தரம் கர்த்தர் கொடுக்கிற பயிற்சியின் இடான்னு விசுவாசித்து அந்த இடத்தையே, அந்த வனாந்தரத்தையே ஒரு ஆலயமாய் ஆசரிப்பு கூடாரமாய் மாற்றி ஆண்டவரை ஆராதித்த பக்தன் தாவீது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
எல்லாம் வசதியா இருக்கும்போது ஆராதிப்பது கர்த்தர் நல்லவன் சொல்றதெல்லாம் இயல்புதான். ஆனால் எல்லாவற்றையும் இழந்தாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்கள் அவரை காணும், என் சொந்த கண்களே அவரை காணும் என்று சொல்வதுதான் கிறிஸ்தவன். அதான் கத்திரி பிள்ளைகள். யோபுக்கு எல்லாம் போயிருச்சுங்க, எல்லாம் போன பிறகுதான் சொல்ற என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்னு எப்ப சொல்லுவாங்க தேவஜனா? எல்லாம் இழந்தாலும் சரி, அப்ப வாயார துதித்து சொல்லக்கூடிய வார்த்தை, என் தேவன் என்னோடு இருக்கிறார். இது ஒரு பயிற்சியின் எடான விசுவாசித்தா தான் அப்படி சொல்ல முடியும். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கலாம். ஒரு காலத்துல ரொம்ப நல்லா இருந்து இன்றைக்கு எல்லாம் இருந்து ஒரு வருமானமும் இல்லாம நீங்க வெறுமையா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு காலத்துல அநேகருக்கு வாரி கொடுத்து இருப்பீங்க, அநேகர் வாழ வைத்து இருப்பீங்க, அநேகருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை வாய்க்காலா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் வறுமையாய் வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, இந்த நேரத்திலே நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடுவதுதான் ஆவிக்கிற வாழ்க்கை. நீங்கள் சவுண்டா இருக்கிறீங்க, சோத்திரம். நீங்கள் தான் பலவான்களா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் வனாந்தரத்தை மாற்றுவார், திரும்ப கர்த்தர் உனக்கு தருவார். நீ இழந்து போனதை திரும்ப தருவார். உனக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் மேலாக வைப்பார். உன்னை ஆவிக்கிற நிலைமையிலும் பொருளாதாரத்திலும் சோத்திரம் இன்னும் மேன்மையாக வைப்பார். இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மாதமா இருக்கும். இதை செய்து இந்த வார்த்தை உண்மையானது என்பதை கர்த்தர் நிரூபித்து தருவார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நீ இழந்ததை ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்வாய். தாவீதே, நீ பயப்படாதே. பலமுள்ள மட்டும் அடுதான், பலமுள்ள மட்டும் அடுதான். தன் தேவனான கர்த்தரை விசாரித்த பொழுது கர்த்தர் சொன்னார், ஒன்னு குறையாமல் திருப்பிக் கொள்வார். அப்படியே திருப்பி கொண்ட பக்தன். Praise the Lord. அவர் பாடின சங்கீதங்க இது. இப்ப நம்ம வாழ்க்கையில வனாந்தரம் இருந்து ஒரு பயிற்சி ஆண்டு கொடுக்கிறது. புகழ்பெற்ற மியூசிஷியன், உலக புகழ் பெற்றவர் பீத்தோவான். பியானோ வாசிப்புகிறதுல, ஆர்கன் போடுறதுல, இப்படி சகல இசைக்கு வாசி கை சேர்ந்தவர்கள். அவர் தான் அநேக இசைக்கருவிகளை வாசிப்பது எப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தவர், ஆராய்ச்சியில செய்து புகழ் பெற்றவர்கள். ஆனால் அவர் காது கேட்காதுங்க. இசைக்கு காது தானே ரொம்ப முக்கியம், இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு. ஆனால் அத்தனை பெரிய இசைக்கலைஞன், இசைக்கே ஒரு வடிவத்தை கொடுத்தவன், அவருக்கு காது கேட்காது. ஆனால் அந்த நிலைமையிலும் பெரிய சாதனை சாதிச்சிருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும், வனாந்தரம் ஒரு பயிற்சியின் இடம். ஹல்லேலூயா. ஆமே. எல்லாம் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்கள் ஸ்கூலில் புக்கில். ஜான் மில்டன் மிகப்பெரிய ஒரு பாடகருங்க. அவர் பாட்டு எழுதுறவர். பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல் எல்லாருக்குமே தெரியும். அதை எழுதினவர் தான். அவருக்கு கண் பார்வை கிடையாது. ஒரு சர்டன் ஏஜுக்கு பிறகு கண் பார்வை போயிடுச்சுங்க. அவருக்கு கண் பார்வை இழந்த ஒரு குருடனான நிலைமையில் இருந்தவர் தாங்க பாட்டு எழுதினாருங்க. பாரடைஸ் லாஸ்ட் என்ற பாட்டு எத்தனை பெரிய புகழ், அது ஆயிரக்கணக்கான பாடல் எழுதினார். அவருக்கு நல்லா தெரியும், தேவனை விசுவாசித்த தேவ மனுஷங்கள்லாம் இந்த சோதனை இது பயிற்சியின் இடம். ஹல்லேலூயா என்று விசுவாசித்த ஆண்டவரை சார்ந்து கொண்டவர்கள் உலக புகழ்பெற்ற கலைஞர்களாய் அவர்கள் உருவெடுத்தார்கள். ஆகவே தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நெருக்கம், இந்த சோதனை பாடுகள்லாம் சும்மா கிடையாது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை அநேகருக்கு சாட்சியாக வைப்பார். உங்கள் மூலம் அநேக கிருபைகள் வெளிப்படும், தாளந்துகள் வெளிப்படும். உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ பரிசுத்தம் வாழ்க்கையில பாருங்க. எலியாவின் வாழ்க்கையில் ஒரு வனாந்தரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்ல சுவாமி என்று ஏசபேலுக்கு பயந்து பயத்தின் விளைவாக
சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, போதும் நான் செத்தா நலமா இருக்கும்னு சொன்னவர் தாங்க வனாந்தரத்திலே அப்படி தன்னை வேதனையோடு சொன்ன வார்த்தைங்க அது. அவருக்கு ஒரு வனாந்தரம். ஆனால் என்ன நடந்தது? அற்புதமான ஆண்டவர் அந்த வனாந்தரத்தில் தான் தண்ணீரை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து வனாந்தரத்திலும் கிருபை செய்கிற தேவன் என்று விளங்க பண்ணி அவர் மறுபடியும் யுத்தத்துக்கு அனுப்புறாருங்க. ஆவிக்குரிய யுத்தத்துக்கு. பேக் டு த பேட்டில். எதுக்கு ஆகாரம் கொடுக்கிறாரு? எதுக்கு தண்ணி கொடுக்கிறார்? நீ சுகமா அந்த சோரசு கீழே இல்ல. இந்த வனாந்தரத்தை பயிற்சி இடமாய் மாற்றிக்கொண்டு மறுபடியும் யுத்தத்துக்கு போ. ஆகாபோடு யுத்தம் பண்ணு. சீரியாவின் மேல் ஆசையேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. மறுபடியும் நீ யுத்தத்துக்கு போ. பேக் டு த பேட்டில் அப்படின்னு அனுப்புனாரு. கர்த்தர் சொல்றாருங்க, தேவ ஜனமே, எதுக்கு இந்த வனாந்தரம் உங்களுக்கு என்று சொன்னார். ஏதோ இங்கே இருக்கும்படியாக, ஏதோ கொஞ்சம் நன்மை பெற்றுக்கொண்டு கர்த்தனை என்ன ஆசீர்வதித்தான்னு சொல்லுறதுக்கு இல்லைங்க. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்துக்கு தேவன் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். டியர் பிரதர், டியர் சிஸ்டர், கர்த்தர் சொல்ற வார்த்தை சொல்கிற, உங்களை குறித்த தேவ திட்டத்துக்கென்று கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். அங்கே மறுபடி அனுப்ப போகிறார். உங்களை கொண்டு பெரிய கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது நடக்கும். சும்மாலாம் வனாந்தரம் கிடையாது தேவ ஜனத்துக்கு. வனாந்தரம் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், பின்னணியில் தேவ திட்டம் இருக்கிறது. சீரியாவில் ஆசைகளை நீ அபிஷேகம் பண்ணு. இஸ்ரவேலின் மேல் யெகோவை அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. பார்த்தீங்களா? அதுதான் பேக் டு தி பேட்டில்னு சொன்னேன். உங்களுக்கும் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் வாழ்க்கையிலையும் ஒரு வனாந்தரம். லூக்கா 1:80 நீங்க வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 3:1-3 வாசித்து பாருங்க. வனாந்தரத்தை தான் கர்த்தர் பயிற்சி கொடுத்தாரு. தேவனை அறிந்து கொள்ளும்படி, தேவ சத்தத்தை கேட்கும்படி ஆண்டவர் யோவான் ஸ்நானனுக்கு பயிற்சி கொடுத்தாருங்க. அந்த வனாந்தரத்திலே தான் ஆண்டவர் சத்தம் கேட்டார். அவர் ஆண்டவர் திட்டத்தை அறிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானனுக்கும் இந்த வனாந்தரம் ஒரு பயிற்சியின் இடம். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு இந்த சோதனை நெருக்கங்கிறது அது ஒரு பயிற்சியின் இடம். பயப்படாதுங்க. இந்த பயிற்சிக்கு பிறகு ஸ்தோத்திரம் வனாந்தரம் மாறும். உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை துதித்து பாடுங்க. நெருக்கத்தை மத்தியில் பாடுக மத்தியிலும் நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. துதித்து பாடுங்க. இருக்கிற குகையை, வனாந்தரத்தை ஆசரிப்பு கூடாரமாக மாற்றுங்க. ஆராதனை ஸ்தலமாக மாற்றுங்க. ஆலயமாக மாற்றுங்க. உங்க வீடே ஒரு ஜெப வீடா இருக்கட்டும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உங்கள் குகை ஆலயமாய் மாறட்டும். உங்கள் நெருக்கடி ஆசரிப்பு கூடாரமா மாறட்டும். சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமொழி சூற்றுகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மூன்றாவது, முதல்ல 2 பார்த்தோம். வனாந்தரம் எப்படிப்பட்டது? அது சோதனையின் இடம், அது ஒரு பயிற்சியின் இடம்.
இது எப்படி மாறுகிறது? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின்படி அது சாட்சியின் இடம். A place of testimony. A place of testimony. கர்த்தர் சொல்றாருங்க, உங்கள் வனாந்தரமே நீங்க சாட்சி சொல்லுறது போற மாறும். உங்களுக்கு நம்புறீங்களா? எங்க நீங்கள் கண்ணீர் விட்டீர்களோ, எங்கே புலம்பினீர்களோ, அந்த இடமே சாட்சியின் இடமாய் மாறும். நான் இப்படி இருந்தேன், தேவன் என்னை மாற்றினார், என் குடும்பத்தை மாற்றினார், என் பிள்ளைகளை மாற்றினார், என் கண்ணீரே எனக்கு களிப்பாக மாறிவிட்டது, என்னை ஆண்டவர் மாற்றினார், என் குடும்பத்தை மாற்றினார் என்று வாயார நீ புகழும்படியான நாட்கள் இந்த மாதத்தில் கர்த்தருக்கு தருவார். உன் நாவு கம்பீரிக்கும், உன் வாயை விரிவா அதனை நிரப்புவேன், நன்மையால் நிரப்புவேன் சொன்னவர் சொல்லுகிறார். உன் நாவை கம்பீரிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க 2 கொரிந்தியர் 11:26. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். வனாந்தரத்தில் வந்த மோசங்களிலும். அப்படி இவருக்கு ஒரு வனாந்தரம், பரிசுத்த பவுலடிக்கு வனாந்தரத்தில் அவருக்கு மோசம் நேரிட்டு இருக்கிறது. மோசம்னா பெரில், அழிவு அப்படின்னு. அப்படி அழிவு வந்தாலும் ஆண்டவர் அங்க காப்பாற்றி இருக்கிறார். ஆகவே தான் இந்த சோதனைலாம் கடந்த பிறகு இது எழுதுறாருங்க. எனக்கு ஒரு வனாந்தரம் இருந்தது, அழிவு இருந்தது, இத்தனை சோதனைகள் எல்லாம் சந்தித்தேன், ஆகிலும் கர்த்தர் என்னை காப்பாற்றி அந்த வனாந்தரத்திலே சாட்சியாய் கர்த்தர் மாற்றினார் அப்படின்னு சொல்றார். அவருக்கு என்ன வனாந்தரம் நமக்கு தெரியல, எப்படிப்பட்ட அழிவு, எப்படிப்பட்ட வனாந்தரம் அது நமக்கு தெரியாது. ஆனால் அழிவுன்றது மட்டும் சொல்றார், பெரில் இன் தி வில்டர்னஸ். அது எப்படி மாறுதுன்னா, இவர் வாழ்க்கையில் நிறைய வனாந்தரம், ஆனால் ஒரு வனாந்தரத்தை மட்டும் நமக்கு தெரியும். என்னன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலையில் போட்டுறாங்க அவரையும் சிலவையும். அங்கே சிறைச்சாலை கட்டப்பட்டு சிறை கைதியாக இரவு நடுநிசையிலே ஆண்டவரை துதித்து பாடினார்கள். அதை கேட்ட ஆண்டவர் பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணி, ஆண்டவர் இவர் கையிலிருந்து விலங்கெல்லாம் கடந்து போனது, மிக பெரிய ஒரு ரட்சிப்பு அங்கே உண்டாகிறது. சிறைச்சாலைக்கால் ரட்சிக்கப்படுகிறான், கைதிகள் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள். அப்படி இந்த சிறைச்சாலை என்கிறது ஒரு வனாந்தரம் அங்கே ரட்சிப்பின் இடமாய் மாறினது நமக்கு தெரியும். பாடி துதி செய்த பொழுது அந்த வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றுறார். என்ன அர்த்தம் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நமது வாழ்க்கையிலே வேதனைகள், நெருக்கங்கள் தான் அநேக வாசலை திறக்கிறது. ஹல்லேலூயா. அவர் அனுபவித்த அந்த பாடுகள், வேதனை தான் அன்னைக்கு ஒரு வாசலை சிறைச்சாலை திறந்தது. சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். கைதிகள் எல்லாம் தூக்கு மேடைக்கு காத்திருந்த கைதிகளும் இயேசு அறிந்து கொண்டார் என்றார். உங்கள் பாடுகள், உங்கள் வேதனைகள், உங்கள் நெருக்கங்கள் தான் ஸ்தோத்திரம் அநேக வாசலை இந்த மாதத்திலே திறக்கப் போகிறது. அடைக்கப்பட்ட வாசலை உங்கள் வேதனைகள் திறக்கப் போகிறது, உங்கள் கண்ணீர் திறக்கப் போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஏக்கங்கள், பெருமூச்சுகள் திறக்கப் போகிறது. வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் எல்லாம் ஒரு வாசலை திறக்கப் போகிறது. கர்த்தர் சொல்றாருங்க, பல வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், பல 100 வாசல் உனக்காக தேவன் திறக்கப் போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். உன் வனாந்தரம் சாட்சி இடமாய் மாறும். பிலிப்பு பட்டணத்திலே சிறைச்சாலையாகிய வனாந்தரம் சாட்சி இடமாய் மாறினது போல். ஹல்லேலூயா. பிலிப்பு சுவிசேஷனுக்கு ஒரு வனாந்தரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவிலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதல். ஆவியான சொல்றார், நீ போய் கந்தாகே என்பவளுக்கு மந்திரியாதனுடைய ரதத்தில் சேர்ந்து கொள். ஓடி போய் சேர்ந்து விட்டார். வனாந்தர மார்க்கமா போகுது. அந்த வனாந்தர மார்க்கத்திலே தான்
அந்த மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்லி அங்கேயே ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவன் புறப்பட்டு போய் எத்தியோப்பிய தேச சுவிசேஷத்தை கொண்டு போனான். இன்றைக்கு எத்தியோப்பியா தேசம் 80% கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ நாடு. சாட்சியா மாறிச்சு பாத்தீங்களா? ஹல்லேலூயா. பிலிப்பு சுவிசேஷம் வனாந்தர சாட்சியா மாறிடுச்சு சார். எத்தனை சொல்லட்டும் உங்களுக்கு. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஸ்தோத்திரம், உங்கள் வனாந்தரத்தை சாட்சி இடமாய் மாற்றுவார். உங்கள் வறட்சி வனாந்தரம் அதுவே சாட்சியா மாறும். இந்த மாதத்திலே ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இல்ல கையை ஓச்சாமே. இந்த உலகமே நமக்கு ஒரு வனாந்தரம் தான். 2 பேதுரு 1:19 படி இப்படிப்பட்ட அழிவுக்கு எதுவான பொல்லாத இந்த உலகத்தில் தேவ ஜனத்தை உங்கள் பாடுகள், உங்கள் கண்ணீர், உபத்திரவங்களையே ஒரு சாட்சியாக கர்த்தர் மாற்றி உங்கள் வனாந்தரத்தை மாற்றுவார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. ஒரு பக்தன் சொன்ன ஒரு வேர்டுங்க அது. த வேஸ்ட் லேண்ட் வில் பிகம் எ வண்டர்லேண்ட் அப்படி சொன்னாருங்க. த வேஸ்ட் லேண்ட் வில் பிகம் எ வண்டர்லேண்ட். இதெல்லாம் வீண், என் கண்ணீர் வீண், என் பாடுகள் வீண். ஆண்டவருக்கு அவ்வளோ கொடுத்துருக்கு, வீணாக போயிடுச்சு. எவ்வளோ ஊழியம் செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்பட்ட வேஸ்ட் லேண்ட் எல்லாம் இந்த மாதத்தில் வண்டர்லேண்டா, ஆச்சரியமான லேண்டா மாறும். கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லா வேஸ்ட் லேண்ட் வண்டர்லேண்டாக மாறும். நம்புறீங்களா நீங்க? ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வம் என்று யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இல்லை கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வனாந்தரம் மாறும். ஜூலை மாதம் உங்கள் வனாந்தரம் வண்டர்லேண்டாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. எழுதிக்கலாம். கர்த்தர் கொடுத்த எல்லா நல் வார்த்தைகளுக்காக நல்ல கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். Thank you Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. 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 சோதனையின் இடம் அற்புதமான இடமாய் மாறும். பயிற்சியின் இடம் சாட்சியின் இடமாய் மாறும். 6 மாத சோதனை இந்த 7வது மாதத்தில் சாட்சியாய் மாற போகிறது. இல்ல நான் சொல்ல தோத்திரம் பண்ண வேண்டியதுதான். அப்படி விசுவாசத்தோடு இதெல்லாம் வீணா போறதில்லை. உங்கள் பாடுகள் கண்ணீர், பாடுகள் கண்ணீர் வலி வேதனை தான் ஒரு வாய்ப்பை திறக்க போகிறது. வாசலை திறக்க போகிறது. தடைகளை உடைக்க போகிறது. சாட்சியாய் மாற போகிறது. அப்படி தேவன் உன் குடும்பத்தை மாற்றுகிறார். இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாய் கர்த்தர் கொடுத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேக கேள்விகளுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் வனாந்தரம் மாறும். குலங்கிற தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார். உன் பொருளாதாரத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். பிள்ளைகளின் படிப்பில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார். உன் போக்கை மரத்தையும் மிதுமுதுக்கு என்னென்னைக்கும் காப்பார். உன் ஊழியம் செழிப்பாய் இருக்கும். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வனாந்தரத்தில் இரக்கம், கிரேஸ் இன் தி வில்டர்னஸ் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அப்படி வனாந்தரத்தை மாற்றி அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியத்தை அருளும். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நாங்கள் கேட்டது போல எல்லா துக்கங்கள் சந்தோஷமா மாறட்டும் சுவாமி. நீர் அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன்.
கிருபை தாங்கட்டும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த ஜூலை மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மாதமா இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.